அது குருக்ஷேத்திர போர் தொடங்கவிருக்கும் தருணம். போருக்கு பாண்டவர்களின் சேனை ஒரு புறமும் கௌரவர்களின் சேனை மற்றொரு புறமும் தயாராக நிற்கின்றது. பகவான் கண்ணன் அர்ஜுனனின் தேரோட்டியாக இருக்கிறார். அர்ஜுனன் தனது எதிர்க்கட்சியில் தன் உறவினர்கள் ஆசான்களான பீஷ்மர் மற்றும் துரோணர் உள்ளிட்டோர் இருக்க கண்டபோது அவனின் மனம் தளர்ந்தது. அவன் வில்லை கீழே போட்டுவிட்டு சொன்னான், கண்ணா, நான் என்னுடைய பாட்டனையும் ஆசானையும் எதிர்த்து போர் செய்ய முடியாது. நானே சந்நியாசம் பண்ணுகிறேன். அப்பொழுது கண்ணன் முதன்முறையாக மிக தத்துவமிகு உபதேசத்தை தருகிறார். அதுவே பகவத்கீதையின் ஆரம்பம். கண்ணன் சொன்னார், அர்ஜுனா, நீ இப்போது தோல்வியடைந்த மனநிலையுடன் இருக்கிறாய். நீ புரிவது வெற்றிக்கான போர் அல்ல, தர்மத்திற்காகவே போர் செய்கிறாய். மரணமே தவிர்க்க முடியாதது. ஆன்மா அழிவதில்லை. எழுந்து நின்று உன் கடமையை செய் என்றார். இந்த காட்சியின் மகத்துவம் என்னவென்றால், உங்கள் கடமையை சரிவர செய்ய வேண்டும். பலனில் ஆசைப்பட வேண்டாம் என்பதே கண்ணன் கூறும் முக்கிய உபதேசம்.